ஒரு குட்டி பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே சூனியக்காரி ஆகணும் அப்படிங்கிறது ஆசை. அது அவளோட அம்மா கிட்டையும் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் அதுக்கேற்ற மாதிரி ஓகேடா கண்ணா அப்படிங்கிற மாதிரி வளர்த்துக்கிட்டும் இருக்காங்க. அண்ட் அந்த குட்டி பொண்ணு கொஞ்சம் பெரியவள் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல ஒரு சின்னதா ஒரு பிரச்சனை வரும்போது அங்க ஒருத்தவன் வந்து ஹெல்ப் பண்றான். அவன் யார் அப்படின்னா அவன் வந்து ஒரு சூனியக்காரன். பொண்ணு அப்படின்னா சூனியக்காரி, பையன் அப்படின்னா சூனியக்காரன் தானே. அந்த பொண்ணு தங்கி இருக்கிற இடத்துல ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த சூனியக்காரன் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போக அவன் எப்படி மேஜிக் பண்றான் அப்படிங்கிறத இந்த பொண்ணு திருட்டுத்தனமா எட்டி பார்க்க, தென் இந்த பொண்ணும் அந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ண போக அது ஒரு பெரிய சம்பவத்துல போய் முடியுது. அந்த சம்பவத்தினால அவளோட அம்மாக்கும் ஒரு பெரிய பாதிப்பாகுது. நான் இந்த சம்பவத்துல இருந்து அவ எப்படி வெளியில வர போறா அப்படிங்கிறது தான் இந்த அனிமி சீரிஸ். இது வந்து ஒரு ஆன்கோயிங்ல இருக்கிற அனிமி சீரிஸ் காய்ஸ். இப்போ வரையும் ஒரு 2 எபிசோட் வந்திருக்கு. நல்ல ஹை குவாலிட்டியா இந்த அனிமி சீரிஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்க கண்ணுக்கு பயங்கரமான ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும் இந்த அனிமி சீரிஸ். பிகாஸ் அனிமேஷன் குவாலிட்டி கண்ணாடி மாதிரி இருக்கு. ஒரு சில அனிமி சீரிஸ் தான் பார்க்கும்போது நம்ம அந்த உலகத்துக்குள்ளேயே போவோம். அதுல இந்த அனிமி சீரிஸும் ஒண்ணு. நான் பார்க்கும்போது அந்த உலகத்துக்குள்ளேயே போயிட்டேன். நான் இந்த அனிமி சீரிஸ் நீங்க இப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அனிமி சீரிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ நானும் பார்க்கறேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா லிங்க் மட்டும் டைப் பண்ணுங்க, அனுப்பி வைக்கிறேன்.